ஒரு அடர்த்தியான காட்டுல கொஞ்ச நாளா மழை இல்லாம வறண்டு போய் இருந்தது. ஒரு மான் தன்னோட தண்ணி தாகத்துக்காக தண்ணி எங்காவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருந்தது. அப்போ அது தொலைதூரத்துல ஒரு கிணறு இருக்கிறத பார்த்துச்சு. அங்க போய் அது எட்டி பார்க்கும்போது அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருந்தது. கிணத்துல மட்டும் எப்படி இவ்ளோ தண்ணி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு புலி வருது. புலிய பார்த்த மானு பயப்படாம, "இங்க பாருங்க, இந்த கிணத்துல மட்டும் எவ்ளோ தண்ணி இருக்கு" அப்படின்னு அதுகிட்ட காமிச்சுது. புலியும் ஆச்சரியப்பட்டு, "ஆமா, எப்படி தண்ணி இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் யோசிச்சாங்க. அப்பதான் 2 பேத்துக்கும் புரிஞ்சுது. அப்போ நம்ம நிலத்துக்கு அடியில தண்ணி இருக்கு. அப்போ நம்ம நிலத்த தோண்டினோம்னா நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் அந்த காட்டுக்கு வேகமா போயி தண்ணிய கிடைக்கிறதுக்காக கீழ தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தோண்டிட்டு இருக்கும்போது தண்ணியும் கிடைக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே அந்த தண்ணிய பயன்படுத்திட்டாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இல்ல. அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவந்து அதற்கு மாற்றான தீர்வு ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம செயல்படும்போது நமக்கு கண்டிப்பா வேற வழிகள்ல நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.